ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய், அத்தியாயம் 22. அன்று காலை எழுந்த முதலே ஹரிஷுக்கு ஏதோ மனது சரியில்லாமல் இருந்தது. இருந்தாலும் முக்கியமான மீட்டிங் இருப்பதால் ஆபீஸ் கிளம்பினான். காருக்கு சென்றவன் ஏதோ ஒன்று தோன்ற திரும்பி வந்து பிருத்விகாவை தேடினான். அவள் அறையில் இருப்பது தெரிந்தவுடன் வேகமாக உள்ளே சென்றான். அவன் உள்ளே வந்ததை பிருத்விகா பார்த்துவிட்டு என்ன என்பது போல் பார்த்தாள். வந்தவன் எதுவும் பேசாமல் அவளை மென்மையாக அணைத்து, என்னவோ தெரியல, மனசு படபடன்னு இருக்கு. உனக்கு உனக்கு ஏதேனும் வழி வர மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லிடு. நான் ஆபீஸ் போகல, அஸ்வத்தை மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லிடுறேன். பிருத்விகாவுக்கும் என்னவோ போலாகிவிட்டது. இருந்தும் தன்னால் ஹரிஷுக்கு எப்போதும் கஷ்டம்தான் என்று நினைத்து கொண்டு, இல்ல வரி வர மாதிரி இருந்தா நான் போன் பண்றேன், வாசுகி ஆண்டியும் சாந்தியும் இருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க என்றாள். ஹரிஷ் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, தயவு செஞ்சு பத்திரமா இரு, எது வேணாலும் வாசுகி ஆண்டியையோ இல்ல சாந்தியையோ கேளு, தனியா எதுவும் செய்யாத என்று 1000 முறை சொல்லிவிட்டு தான் சென்றான். போகும்போது வாசுகியையும் சாந்தியையும் கூப்பிட்டு பிருத்விகாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு தான் சென்றான். கீதா எதிரில் வருவதை பார்த்தவன், கீதா நீ ஆபீஸ் போகலையா என்று கேட்டான். போகணும் அத்தான், கிளம்பிட்டேன் என்றபடி அவளும் வெளியேறினாள். ஹரிஷ் கிளம்பியதும் பிருத்விகாவுக்கு உறக்கம் வருவது போல் இருக்க வாசுகியிடம் சொல்லிவிட்டு தூங்க போனாள். 11 மணி அளவில் ஹரிஷ் மீட்டிங் இருக்கும் போது அவனுக்கு போன் வந்து எடுத்து பார்த்தவன் டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருந்து ராகவ் கூப்பிடுவதாக வந்தது. சரி, மீட்டிங் முடித்து பேசலாம் என்று போனை சைலண்ட் மோடில் போட்டு விட்டான். அப்பொழுதே எடுத்திருந்தால் அவனுக்கு கீதாவின் சுயரூபம் தெரிந்திருக்குமோ என்னவோ. அதே நேரம் பிருத்விகாவின் வீட்டில் சாந்தி கடைக்கு கிளம்புவதாக சொல்லிவிட்டு கிளம்பினாள். வாசுகி சமையல் வேலை முடிந்ததும் பிருத்விகாவிடம் சொல்லிவிட்டு அவுட் ஹவுஸ் சென்று விட்டார். ஏதாவது வேண்டும்னா கூப்பிடுமா என்று சொல்லிவிட்டு தான் சென்றார். கொஞ்ச நேரத்தில் கீதா வந்து இறங்கினார். ராமுவுக்கு இந்த பொண்ணு எதுக்கு இந்த நேரத்துல வருது என்று எண்ணியபடி விட்டு விட்டார். கீதா நேராக வந்தவள் வீட்டில் யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்டு சமையல் அறைக்கு சென்று ஜூஸில் ஏதோ ஒரு மாத்திரையை கலந்தாள். அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மாத்திரை. அதை எடுத்துக்கொண்டு பிருத்வியின் அறைக்கு உள்ளே சென்றாள். பிருத்விகா நல்ல உறக்கத்தில் இருக்க ஜூஸை டேபிளில் வைத்துவிட்டு அந்த அறையின் சாவியை கையோடு எடுத்து வந்து வெளியில் இருக்கும் ஹாலில் வைத்து விட்டாள். அந்த சாவியை கண்டுபிடிப்பதும் கடினமாக இருக்கும்படிதான் வைத்தாள். ஆனால் அதிலும் ஒரு நல்ல விஷயமாக பிருத்விக்கு தூக்கம் கழிந்து கீதா உள்ளே வந்தது, பின் வெளியே எதையோ எடுத்து சென்றது, எல்லாவற்றையும் அரை கண்ணில் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவள் என்ன எடுத்து சென்றாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. இருந்தும் பிருத்விக்கு ஏதோ புரிவதை போல் தோன்றவும் கீதா வெளியில் சென்றதும் அவசரமாக ஹரிஷுக்கு கால் செய்தாள். அவளின் கெட்ட நேரமோ என்னவோ சைலண்ட் மோடில் இருந்த போனை கவனிக்காமல் விட்டான் ஹரிஷ். ரிங் முழுவதும் முடிந்ததும் என்ன செய்ய என்று தெரியாமல் அவள் போனில் இருந்த வீடியோ ரெக்கார்டரை ஆன் செய்து ஒரு மூலையில் வைத்துவிட்டு திரும்பவும் தூங்குவது போல் படுத்துக் கொண்டாள். பிருத்விகா, கீதா அந்த ஜூஸை குடித்தால் குடிக்க வேண்டாம், வேறு எதுவும் அவளால் பெருசாக செய்ய முடியாது என்று அசட்டு தைரியத்தில் வரவழைத்துக் கொண்டு படுத்து விட்டாள். கீதா சாவியை மறைத்து வைத்துவிட்டு வருவதற்குள் பிருத்விகா இதையெல்லாம் செய்து விட்டாள். வாசுகிக்கு போன் செய்யலாம் என்று எண்ணுவதற்குள் கீதா வருவது தெரிய திரும்பவும் படுத்துக் கொண்டாள். கீதா உள்ளே வந்தவள் ஜூஸை எடுத்துக்கொண்டு பிருத்வியின் அருகில் சென்று பிருத்வியை மெதுவாக எழுப்பினாள். பிருத்வியும் மெதுவாக அப்போதுதான் கண் விழிப்பது போல் விழித்து, என்ன கீதா என்று கேட்க, கீதா இந்த ஜூஸ குடி, வாசுகி ஆண்டி இல்ல, அதனால் நான் எனக்கு போடும்போது உனக்கும் சேர்த்து போட்டேன் என்றாள். பிரீத்தியோ வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல், என்ன கீதா இதுல என்ன கலந்திருக்க, நீயாவது எனக்கு ஜூஸ் கொண்டு வரதாவது, அவ்வளவு ஏமாளி இல்ல கீதா நானு என்று முடிக்க, கீதா பரவாயில்லையே பிரீத்தி, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குதான், ஆனா என்ன பிரயோஜனம், நீ தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து சாக போறியே, புரியலையா? அதான் இந்த ஜூஸ்ல ரத்த அழுத்தம் அதிகரிக்கிற மாத்திரைய கலந்திருக்கேனே, இத நீ இப்ப குடிக்க போற, குடிச்சதும் ரத்த அழுத்தம் அதிகமாக்கி அது உன் இதயத்தை பாதிக்கும், அதன் பிறகு பரலோகம்தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என் மாமா, அதான் சிவபிரகாசம், அவரை கூட என் அப்பா இப்படித்தான் கொண்டாரு, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, என் அப்பா உன்கிட்ட சொல்லி இருப்பாரே என்றாள். பிரித்தியோ அவளிடம் உண்மையை வாங்கும் பொருட்டு அவளிடம் பேச்சை வளர்த்தாள்.
சொன்னார்தான், ஆனா உன் அப்பாவோட கேவலமான செயல் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேனே. நீ உன் அப்பாவையே மிஞ்சிட்ட. சீ, கேவலம். இந்த சொத்துக்காக சொந்த தங்கை கணவரை கொன்னவரோட பொண்ணு தானே நீ. நீயும் அப்படிதானே இருப்ப. அன்று மட்டும் என் அக்காவையும் ஹரிஷையும் பணயமாக வைக்காம இருந்திருந்தா நானே உன் அப்பாவை போலீஸ்ல காட்டி கொடுத்திருப்பேன். என் அக்காவோட மானத்தையும் என் ஹரிஷ் உயிரையும் காக்கும் பொருட்டு நான் அன்றைக்கு அத்தனையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அதனாலதான் உன் அப்பாவுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருச்சு. எனக்கும் என் ஹரிஷ் கிடைச்சிட்டாரு என்றாள் கீதா. அது சரி, இப்போ உன்னை எந்த கடவுள் காப்பாத்துவாருன்னு நானும் பாக்குறேன். என் அப்பா கிட்ட உன் அக்காவையும் ஹரிஷையும் பணயமா வைக்க சொன்னதே நான் தான். அது தெரியாம என்கிட்டயே உன் கதைய சொல்றியா? அது எப்படி? ஓ ஹரிஷா, இன்னமும் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியலையா உனக்கு? என்னடி காதல் காதல்னு உளற? அவனுக்கு தேவை உன் உடம்பு. அவன் உன்னை மனைவியா மதிச்சிருந்தா உங்க பிரச்சனைய 4 சுவத்துக்குள்ள வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு உன்கிட்ட தேவையா இருந்தது உன் உடம்பு மட்டும்தான். எனக்கு தெரியாது என்று நினைக்கிறியா? இரவுல மட்டும்தான் உன் கூட இருப்பதும் அவன் தேவை முடிஞ்சதும் அவனுடைய அறைக்கு போயிடுறதும் இதுக்கு பேர் தான் காதலா? இது பேரு வேற. அவன் கிட்ட பணம் மட்டும்தான் நீ வாங்கல, மத்தபடி நீ வாழும் வாழ்க்கை கேவலமானது. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த உலகத்தை விட்டு போறதாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ என்றபடி கீதா பிரீத்தியை நோக்கி நகர்ந்தாள். பிரீத்திக்கு கீதா சொன்ன அவன் வாழ்க்கையின் பொருள் நிலைக்குறைய செய்ய பிரமை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். கீதா அருகில் வந்ததும் தான் பிரீத்தி அவனின் ஆபத்து நிலையை உணர்ந்து சுதாரிக்கும் முன் கீதா பிரீத்தியை படுக்கையிலிருந்து வேகமாக கீழே தள்ளினாள். தள்ளிய வேகத்தில் பிரீத்திக்கு பிரசவ வலி எடுக்க அம்மா என்று அலறியபடி தலையில் கிடந்தாள். கீதாவுக்கு இன்னும் வசதியாக போக வேகமாக அவள் கழுத்தை பிடித்து அந்த ஜூஸை பிரீத்தியின் வாயில் ஊற்றினாள். பாதி வெளியேயும் பாதி உள்ளேயும் சென்றது. ஜூஸ் முடிந்ததும் வேகமாக கீதா அவள் கைரேகையை டம்ளரில் இருந்து அழைத்துவிட்டு டம்ளரை அவள் பக்கத்தில் போட்டுவிட்டு வெளியேறினாள். போகும்போது கதவையும் சாற்றினாள். அது ஆட்டோமேட்டிக் லாக் என்பதால் தன்னால் லாக் ஆகியது. சாவி இல்லாமல் திறக்க முடியாது. பிரித்திக்கு வலி பொறுக்க முடியவில்லை. தரையில் கிடந்தவளால் ஒரு இன்ச் கூட அசைய முடியவில்லை. மெதுவாக நகர்ந்து லேண்ட்லைன் போனை எடுத்து வாசுகிக்கு அழைத்தாள். ஆனால் வாசுகி போன் எடுக்கவில்லை. ஏதும் செய்ய தோன்றவில்லை. பின் சாந்தியின் ஞாபகம் வர சாந்திக்கு அழுத்தினாள். சாந்தி போன் எடுத்தாள். ஆனால் பிரீத்திக்கு பேச முடியவில்லை. சாந்திக்கு அம்மா 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 என்ற அலறல் மட்டுமே கேட்டது. உடனே சாந்தி கிளம்பியவள் ஹரிஷுக்கு அழைத்து கொண்டே கிளம்பினாள். ஹரிஷ் போன் எடுக்கவில்லை. உடனே ராமுவுக்கு போன் செய்து பிரீத்தியை போய் பார்க்க சொன்னார் சாந்தி. கீதா வீட்டை விட்டு சென்று விட்டார். ராமு வந்தவர் பிரீத்தியின் அலறல் கேட்டு கதவை திறக்க முயல கதவு திறக்கவில்லை. சாவியை தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. இன்னொரு சாவி ஹரிஷிடம் தான் இருக்கும். எந்த வழியும் கிடைக்கவில்லை. உள்ளே போக அதற்குள் சாந்தியும் வந்துவிட வாசுகி, சாந்தி, ராமு மூவரும் கதவை உடைக்கலாம் என்று முடிவு செய்தனர். ஆனால் மூவரும் பிரசவ வலி என்று மட்டுமே நினைத்திருந்தனர். ராமு தோட்டத்தில் இருந்த கடற்பாறையை கொண்டு கதவை உடைக்க பிரீத்தி வலி பொறுக்காமல் கத்தினாள். இதில் ரத்த அழுத்தமும் சேர்ந்து அதிகமாக ஆரம்பித்தது. ஹரிஷ் மீட்டிங் முடித்து போனை பார்த்தவன் வீட்டிலிருந்து பல அழைப்புகள் வந்ததை பார்த்தான். அதே நேரம் சாந்தி போன் வர உடனே அட்டன் பண்ணி என்ன சாந்தி, என்ன ஆச்சு என்று கேட்டான் சிறிது படபடப்புடன். சாந்தியோ, ஐயா, அம்மாவுக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு. ஆனா அவங்க ரூம் கதவு லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியல. கதவை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா வாங்க ஐயா என்றாள். இதை சாந்தி சொல்லி முடிப்பதற்குள் ஹரிஷ் காரை ஸ்டார்ட் பண்ணி இருந்தான். புயல் வேகத்தில் சென்றவன் வீட்டை அடைந்ததுதான் தாமதம். வேகமாக உள்ளே சென்றான். சரியாக அதே நேரம் கதவை உடைத்திருந்தனர். வேகமாக உள்ளே சென்றவன் பிரீத்தி இருந்த நிலையை பார்த்து ரிது என்றபடி அவளிடம் ஓடினான். அவனை பார்த்தவன் கண்களில் ஒரு ஒளி. அவள் தூக்க முயல. பிரீத்தியும் அந்த அறையின் மூலையை நோக்கி கை காட்டினாள். ஹரிஷ் எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை தூக்கி கொண்டு வேகமாக காரை நோக்கி ஓட்டினான். ஆனால் சாந்தி பிரித்விகா கையை காட்டிய மொழியை பார்த்தவர் அங்கிருந்த போனை பார்த்தாள். அதை எடுத்து பார்த்தவள் அது வீடியோ ரெக்கார்டர் ஆன் ஆகி இருப்பதை பார்த்து அவளுக்கு புரியாமலேயே அதை சேவ் செய்து அதை எடுத்து கொண்டாள். ஹரிஷ் ஹாஸ்பிட்டல் வாசலில் நிறுத்தியதும் பிரித்விகாவை தூக்கி கொண்டு வேகமாக உள்ளே சென்றவன் அவளை தனி அறைக்கு எடுத்து செல்லும் வரை நகரவே இல்லை. ஹரிஷின் கண்களில் மழை பொழிய அப்படியே அமர்ந்திருந்தான். அதற்குள் வாசுகி ஊட்டிக்கு போன் செய்து பிரித்விக்கு பிரசவ வலி வந்து இருப்பதாக கூற உடனே பிரணேஷும் வளர்மதியும் கிளம்பினர்.
டாக்டர் பத்மஜா வெளியில் வந்து ஹரிஷை பார்த்து, அவங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்கு, இதே நிலைமை நீடிச்சா ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்கு, ஆபரேஷன் கூட செய்ய முடியாது போல இருக்கு, அந்த அளவு பிபி எப்படி அதிகமானதுன்னு தெரியல, அவங்களால நார்மல் டெலிவரிக்கு ஒத்துழைக்க முடியல, நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க என்றார். ஹரிஷின் உலகமே நின்று விட்டது போல் இருந்தது. அவன் உயரத்தையும் மறந்து பத்மஜா காலில் கீழ் அமர்ந்து அவரை கை கூப்பி வேண்டி, எனக்கு என் ரிது வேணும் டாக்டர், அவ மட்டுமாவது வேணும் என்றான், கண்களில் கண்ணீர் வலிய. பார்த்த அனைவருக்கும் கண்களில் நீர் வந்தது. பத்மஜா அவனின் கையை பிடித்து, ஹரிஷ் என்ன இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க, நீங்க தைரியமா இருந்தாதான் அவங்களுக்கு தைரியம் சொல்ல முடியும், எழுந்து கையெழுத்து போடுங்க, நான் முதல்ல பிபி குறைய சிகிச்சை செய்யணும், நீங்க இப்படி லேட் செஞ்சா எப்படி என்னால சிகிச்சையை தொடர முடியும், எழுந்து கையெழுத்து போடுங்க என்றால் அழுத்தமாக. எழுந்தவன் தன் புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டே கைகள் நடுங்க அதை வாங்கி கையெழுத்து போட்டான். மனமோ ரிது ரிது என்று ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தது. பார்க்கலாம் ரித்விகாவின் நிலை என்ன என்று. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.